மக்களை பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு தாறுமாறான எவிக்ஷன் நடக்க வாய்ப்பே இல்ல. மிராக்கல் வாவ்! எவிக்ட் பண்ற ஒரு நபரை இவ்வளவு ராஜ மரியாதையோட வீட்டை விட்டு வெளியில தட்டுறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவம் இந்த 3வது ப்ரோமோல காட்டப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார மாருதி விக்டோரியா 2 கார் வரும். அந்த கார்ல நாமினேட் செய்யப்பட்ட கெமியும் பிரச்சனும் ஏறி உட்காந்துக்கணும். 2 காரும் வெளியில போயிரும். வெளியில போயிட்டு ஒரே ஒரு கார் மட்டும்தான் திரும்ப வீட்டுக்குள்ள வரும். அந்த காருக்குள்ள இருக்கிற நபர் மட்டும்தான் இந்த வாரம் போட்டியாளரா இருக்க போறாங்க. வெளியில போன கார்ல போன நபர் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. எப்படி இருக்கு அப்பா! நம்ம சாண்ட்ராவெல்லாம் பிரச்சனை ஏறினதுக்கு அப்புறம் அச்சு என்னை விட்டு போறியா ஊன்ட்டு கிடந்து அழுகும் போது என்னடா நடக்குது அப்பா அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்டா பார்க்கும்போது, ஆல்ரெடி நான் முதல்லயே சொன்னதுதான், கெமி அவர்கள் மட்டும்தான் எவிக்ட் ஆக போறாங்க. ஆனா பிரஜனுக்கு சரியான ஹைப்ப குடுத்து சாண்ட்ராவை கதற விட்டு டிஆர்பிய கிரியேட் பண்ணி தாறுமாறா ஒரு ப்ரோமோவ விட்டுருக்காங்க. ஹைப்ல போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைலாம் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருக்கணும். அப்பதானே கப்பிள் கேம் அப்படிங்கிறத முதல் முறையா இறக்கி விட்டுருக்காங்க. ஏதாவது பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கோசரம் கெமி கம்பல்சரி எவிக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா இவங்க ஹைப்புக்காக, ப்ரோமோக்காக, டிஆர்பிக்காக கிரியேட் பண்ற இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.